ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா மத்திய அரசு இப்போ தபால் நிலைய கணக்கு வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு மிக முக்கியமாக ஒரு கெடு விதிச்சிருக்காங்க. செப்டம்பர் 1 தான் பார்த்தீங்க இதுக்கான கடைசி நாள். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு முக்கியமான வேலையை செய்யலைன்னா உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் நகரங்களை விட கிராமப்புறத்தில் தான் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் அதிகமாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவை தான் நம்பி இருக்காங்க. இன்றைக்கும் கிராமங்களில் போஸ்ட் ஆஃபீஸ் தான் பார்த்தீங்கன்னா முதன்மை வங்கியாக செயல்பட்டு வருது. இப்போ இந்த கிராமப்புற வங்கி செயல்பாடுகளை டிஜிட்டல் முறைக்கு மாற்றவும் வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பான டிஜிட்டல் சேவை வழங்கவும் அஞ்சல் துறை பார்த்தீங்க நீண்ட காலமாக பிளான் பண்ணிட்டு வராங்க. இதில் ஒரு பகுதியாக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த பேப்பர் பயன்பாட்டை குறைச்சி போஸ்ட் ஆஃபீஸில் இகேஒய்சி சரிபார்ப்பை மத்திய அரசு ரொம்ப தீவிரப்படுத்தி வராங்க. சரி, இப்போ வந்திருக்க புதிய விதிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் மொபைல் எண் இணைப்பு கட்டாயம். இனிமேல் வாடிக்கையாளர் எல்லாரும் தங்களுடைய ஆக்டிவான மொபைல் நம்பர் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் கட்டாயம் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இணைக்கலைன்னா பண பரிவர்த்தனை செய்ய முடியாது. ஒருவேளை நீங்கள் மொபைல் நம்பரை இணைக்கலைன்னா ட்ரீம் ஆப் மூலமாகவோ இல்லை ஆதார் அத்தென்டிகேஷன் மூலமாகவோ நீங்கள் காசு டெபாசிட் பண்ணாலோ இல்லை பணத்தை எடுத்தாலோ உங்கள் சேவைகள் உடனடியாக பிளாக் செய்யப்படும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அப்புறம் ரெக்கரிங் டெபாசிட்டு ஆர்டி சொல்லுவாங்க, அப்புறம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம், இதுக்கெல்லாம் பணம் செலுத்த காகித படிவங்கள் பேப்பர் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஆனால் இனிமேல் பயோமெட்ரிக் முறை மூலமாக காகிதமே இல்லாமல் 50,000 ரூபாய் வரைக்கும் ஈஸியாக டெபாசிட் பண்ண முடியும். அதே போல் சேமிப்பு கணக்கில் இருந்து பணத்தை எடுக்க இனி வித்ட்ராவல் ஸ்லிப் தேவையில்லை, எது தேவையில்லை. வெறும் ஆதரவை வச்சு 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் பணத்தை எடுக்கிற புது வசதி வரப்போகுது. ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கண்டிஷன் வச்சுருக்காங்க மக்களே. இந்த வித்ட்ராவல் ஸ்லிப் இல்லாமல் பணம் எடுக்கிற வசதி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தனிநபர் கணக்கு சிங்கிள் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு மைனர் கணக்குகளுக்கு இந்த வசதி இப்போதைக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த இகேஒய்சி எல்லாமே உங்களுடைய ஆதார் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் நடக்குது. அதனால் போஸ்ட் ஆஃபீஸ் கணக்கில் உங்கள் பெயரோ அல்லது பிறந்த தேதியோ உங்களால் தனியாக மாற்றி அமைக்க முடியாது. ஒருவேளை உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் டேட்டாவும் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் உங்கள் பாஸ்புக்கில் இருக்கிற டேட்டாவும் மிஸ்மேட்சாக இருந்தால் உங்களால் இந்த டிஜிட்டல் சேவைகளை பயன்படுத்த முடியாது. நீங்கள் பழையபடி பார்த்தீங்கன்னா காகித முறைகளில், அதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணி எழுதி கொடுத்து தான் டெபாசிட் செய்ய வேண்டியிருக்கும். அதனால் செப்டம்பர் 1 முதல் எல்லா சேவைகளையும் டிஜிட்டல் வடிவில் தங்கும் தடையின்றி பெறுவதற்காக உங்களுடைய ஆதார் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு இப்போவே செக் பண்ணிக்கோங்க. இந்த புதிய டிஜிட்டல் ஆட்டம் இகேஒய்சி முறை மூலமாக நம்ம கிடைக்க போகிற ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் கிளையில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கே மட்டும் தான் போய் பரிவர்த்தனை செய்ய முடியுன்ற ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. ஆனால் இனிமேல் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஆதார் பயன்படுத்தி இகேஒய்சி மற்றும் மொபைல் நம்பர் இணைப்பை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டா இந்தியாவில் இருக்கிற எந்த கிளையிலையும் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்ச்லேயும் உங்களுடைய கணக்கை பயன்படுத்தி ஈஸியாக சேவை பெற முடியும். சொந்த ஊரை விட்டு வேறு ஊர்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் குடும்பங்களுக்கும் அப்புறம் அரசாங்கத்துடைய உதவித்தொகை வாங்குறவங்களுக்கும் இந்த வசதிலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வசதியாக இருக்கும், வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ மக்களே, போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் வரப்போகிற இந்த புதிய டிஜிட்டல் மாற்றங்கள் மற்றும் செப்டம்பர் 1 டெட்லைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பன் நண்பீஸ்.